ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அட்டகத்தி தினேஷ் நடித்த நம்ம லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு மூவி தான். இது ஒரு தமிழ் மூவி தான், இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டை மையப்படுத்தி எத்தனையோ மூவி வந்திருக்கு. பட் இது கிரிக்கெட்டை மட்டும் பயன்படுத்தாமல் இன்னும் சில விஷயங்களையும் சூப்பராக காட்டி மாமான் மருமை இவர் ரெண்டு பேத்துக்கு நடக்கிற பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள் நடக்கிற பிரச்சனை, லவ்வர்ஸ்குள் நடக்கிற பிரச்சனைன்னு எல்லா விஷயத்தையும் சூப்பராக காட்டியிருக்காங்க. கிரிக்கெட்டில் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு சின்ன பையன் எப்படி வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறதையும் சூப்பராக காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட பாட்டெலாம் போட்டு கெத்து கெத்துன்னு சொல்கிற ஒவ்வொரு இடத்துலையும் விஜயகாந்த் சாருக்கான கெத்தே கூட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்க்காத கண்டிப்பாக அந்த படத்தை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து உங்கள் தாட்ஸ் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். இது ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூ தான். ஸோ படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போதைக்கு படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பூமாலையை தான் கட்டுறாங்க. அதாவது அட்டகத்தி தினேஷோட பேர் பூமாலை, அவர் ஒய்ஃப் தான் சுவாசிகா, பொண்ணு சஞ்சனா, அது போக மருமையனா தான் நம்ம இது கல்யாணம் நடிச்சிருக்காப்புல ஹரிஷ் கல்யாணம். அது போக இன்னும் சில கேரக்டர்லாம் காட்டியிருப்பாங்க. எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பூமாலை தான் காட்டுறாங்க. அவர் கிரிக்கெட் விளையாடுறாப்புல, ஒய்ஃப் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. அவர் ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க மாமியாவையும் சரி, அவங்க பையனையும் சரி, பொண்ணையும் சரி, எல்லாத்தையுமே நம்ம யசோதை தான் பார்த்துக்கிட்டு வராங்க. ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்க. இப்போதைக்கு இவர் போய் கிரிக்கெட் விளையாடுறது ஒய்ஃபு சுத்தம் பிடிக்காது. அப்படி போய் ஒரு இடத்துல கெத்து பாட்டை போட்டு விஜயகாந்த் பாட்டை போட்டு மேட்ச் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி விளையாண்டுட்டு போதே ஒய்ஃப் அங்கே வந்துடுவாங்க. ஒய்ஃப் வர பார்த்துட்டு நம்ம பூமாலே போய் கிணத்துக்குள்ள ஒழிஞ்சிருவாப்புல. அங்கே உள்ள எல்லாத்தையும் எங்கே ஹஸ்பண்ட் கேட்கும், இல்லை அவர் வேலைக்கு இங்கே வரவே இல்லை, வேலைக்கு போயிட்டாரு அப்படிங்கும்போது, அப்போ என் பைக் மட்டும் அப்படின்ட்டு வந்துச்சு, பைக் அவரான ஓட்டு வந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, இல்லை பைக்கை நான் தான் எடுத்து வந்தேன்னு நம்ம பூமாலையோட ஃப்ரெண்டு சொல்லுவாப்ப. அதை நம்பாதாக ஒரு டிராக்டரில் வந்தாங்க தேடி பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லிவா, இல்லை உன் புரிச்சு அங்கே தான் ஒழிஞ்சிருக்கேன், போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிடுவாப்புல. ஏன்டா நீ வேற சொன்ன அப்படின்னு எல்லாரும் திட்டுவாங்க. நம்ம மேலே கூட்டிகிட்டு போகட்டுமே, இல்லைன்னா நம்மளே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டிகிட்டு போனதோடு இல்லாமல் அந்த கிரவுண்டே மொத்தமாக டிராக்டர் வச்சு உழுதுட்டு போயிடுவாங்க. இனிமேல் இந்த இடத்துல யாருமே கிரிக்கெட் விளையாடக்கூடாது, என் புருஷனையும் யாரும் கூப்பிட்டு கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாப்புல. இப்போதைக்கு சில வருஷங்கள் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒய்ஃபு இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே ஒய்ஃப் தான் பார்த்துட்டு வருவாங்க யசோதை. இப்போதைக்கு பொண்ணு சஞ்சனா ஒரு கல்யாணத்தில் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம அன்போட கதையும் காட்டியிருப்பாங்க. அன்பு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்கே உள்ள ஒரு கிரிக்கெட் டீம், அந்த ஏரியாவில் கிரிக்கெட் டீம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த ஃபேமஸான கிரிக்கெட் டீமில் போய் விளையாட போகும்போது அங்கே உள்ள ஒரு பையன், இல்லை இந்த பையெல்லாம் அங்கே வந்து விளையாண்டானா நாங்கள் இங்கே விளையாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை விரட்டியோட ஐடியா பண்ணுவான். அந்த டீமில் ஒரு சப்ஸ்டியூட்டாகவும் அதே டீமில் லீடராகவும் இருக்கிறதா காளி வெங்கட், அதாவது கருப்பையான்னு சொல்லுவாங்க. அவர் தான் இவரை கூப்பிட்டு, இந்த பையன் நான் தாண்டா கூப்பிட்டேன், நல்லா விளையாட வேண்டாம், சேர்த்துக்கடா அப்படின்போது, இல்லை இவெல்லாம் சேர்ந்தானா இவனை நாங்கள் வச்சுலாம் விளையாட முடியாது, சும்மா வேணும் இன்னும் பார்த்துருப்போம் அப்படின்னா அவனுக்கு அதே ஒரு வெறியாயிரும். என்னடா நம்மளை ஒரு டீமோட சேர்த்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ப்ரெஷரில் கட்டாங்க. ப்ரெஷரில் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும்போது அங்கே தான் நம்ம சஞ்சனாவை மீட் பண்ணுவாப்புல. அன்பு சஞ்சனாவை மீட் பண்ணப்போ இந்த படத்தில் சஞ்சனாவோட பேர் துர்கா. ஸோ அவங்கள மீட் பண்ணிடுவாப்புல. மீட் பண்ணி ரெண்டு பேரும் அந்த இடத்துல சின்னதாக ஒரு பேச்சு நடக்கும். பேச்சுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு வருவாங்க, அதாவது சஞ்சனாவோட அண்ணிங்கிற மாதிரி வருவாங்க. அவங்க யாருன்னா நம்ம அன்பு கூட படித்தவங்க. அன்பு சின்ன வயசுலேயே சஞ்சனோட அன்னிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருப்பாப்புல. பட் அந்த இடத்துல ரெண்டு பேருக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் அவனை பார்க்குறேன், உன்னை லவ் பண்ணி அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுநாள் நம்ம துர்கா அவள் அண்ணிக்கிட்ட அவளோட நம்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. மறுநாள் நம்ம அன்பு போய் நம்பர் கேட்கும்போது அவங்க நீங்கள் தான் லேட்டு, அவள் ஆல்ரெடி வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு அங்கே உள்ள சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். இதுக்கிடையில் ஒரு ஏரியாவில் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். அங்கே தான் நம்ம அன்பும் கெத்தும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த இடத்துல கெத்து பயங்கரமாக விளையாடுவாப்புல. பட் அந்த இடத்துல அன்பு வந்துட்டு அவரை பவுலிங் போட்டு தோக்கடிச்சிருவாப்புல. இந்த இடத்துல என்னை தோக்கடிச்சிட்டேன் ஒருத்தன், விளையாண்ட இடத்துலயே தன்னைய தோக்கடிச்சிட்டானே, கெத்துங்கிற பேரே போச்சு அப்படின்னு நம்ம கெத்து ரொம்ப வருத்தப்பட்டுருவாப்புல. அவரை அந்த இப்பெல்லாம் தூங்கவே முடியாது. இந்த மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி அவன் ஒழுங்காக விளையாட மாட்டான்டா, அவன் என்னடா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு கெத்தை பற்றி அசிங்கமாக பேசிடுவாப்புல. அந்த இடத்துல கெத்தோட ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு, இந்த பையன் இப்பெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லி நின்றுப்ப அவங்க சின்ன பையனுங்க மூத்திர சந்துக்குள்ளு பேசுகிறாங்க, அதை போய் நீ பெருசாக எடுத்துக்கிற வாடா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்பிடுறேன். அந்த இடத்துல அன்புக்கும் அவன் பேசினது தப்பாங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பாகி கெத்து மேலே அவனும் ஒரு விரோதத்தை வச்சுக்குவான். தன்னை இப்படி அசிங்கமாக பேசிட்டானேன்னு சொல்லி கெத்துக்கும் அன்பு மேலே ஒரு விரோதம் வந்துடும். ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில மிகப்பெரிய விரோதம் ஆயிரும். இதே நேரத்தில் தான் இன்னொரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் போய் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம துர்காவை பொண்ணு பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பொண்ணு பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போயிடுவாங்க.
பட் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் தான் தெரியும் இது யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துலையுமே நம்ம அன்புக்கு இது துர்காவோட அப்பா தான் அவர் அப்படிங்கிற மாதிரி தெரிய வராது. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நடந்து அவர் ரெண்டு பேரும் கை கலப்பு ஆகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த கை கலப்புக்கு அப்புறம் தன்னோட ஒய்ஃபு, அதாவது யசோதா வந்துட்டு அவரை கூட்டு போய் தான் பொண்ணுக்கு மேரேஜ் நடக்க போகுது, அது வரைக்கும் நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு கிரிக்கெட்டும் போகக்கூடாதுன்னு சத்தியம் பண்ண அப்படின்னு சத்தியம் வாங்கிடுவேன். பட் அந்த இடத்துல அவர் உண்மையான சத்தியம் பண்ண மாட்டார், சும்மா நடிச்சுட்டு நான் சத்தியம் பண்ணிட்டேன் வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒய்ஃபை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாப்புல. போனதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிடும் இவன் தான் அந்த பொண்ணோட லவ்வர் அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சிடும். நான் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா தான் அவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அன்புக்கும் நம்ம கெத்துக்கும் ரெண்டு பேருக்குமே யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு மறுபடியும் இன்னொரு ஏரியாவில் ஒரு மேட்ச் நடக்கும். அந்த ஏரியாவுக்கு போமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி ஓகே போவோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல போனப்போ அந்த இடத்துல ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறதுனால கெத்தோட ஃப்ரெண்டை நம்ம அன்பு அடிச்சிடுவாப்புல. அடித்தோன்னா அவர் ரெண்டுத்துக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். இப்போதைக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம யசோதைக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வந்து இனிமேல் உங்கள் ரெண்டுத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அன்புகிட்ட சொல்லிவிட்டு அதே நேரத்தில் கெத்துக்கிட்ட இனிமேல் நான் அவங்க கூட வாழ மாட்டேன், இத்தனை வருஷம் அவங்க கூட வாழ்ந்தது குப்பை கட்டினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அன்பும் சரி கெத்தும் சரி எத்தனையோ தடவை போய் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. பட் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு சமாதானமே ஆக மாட்டாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணியும் திரும்பி அவங்க இவர் ரெண்டுத்தையும் விரட்டி அடிக்கிறதுலே இருப்பாங்க. பட் நம்ம கெத்து தான் ஒய்ஃபை கல்யாணத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் பிரிஞ்சிருப்பாப்புல. ஸோ அந்த சோகத்துலேயே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்தளவுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி ஒரு மாதிரி தனிமையிலே சுற்றிக்கிட்டு இருப்பார். பட் தன் ஒய்ஃபு தன்னை இவ்வளோ ஒதுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்லேயும் இனிமேல் விளையாடக்கூடாதா விளையாடுவோமா அப்படிங்கிற ஒரு ரெண்டு மைண்ட் செட்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பார். இதே நேரத்தில் நம்ம அன்பு போய் துர்காட்ட சமாதானப்படுத்தும் பேசும்போது எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் உன்னை பேசவே ஒத்துக்கிட்டேன், பட் நீ இந்த மாதிரி நடந்துக்கன்னு நினைக்கல, எங்கள் அப்பாவோட உன்னோட பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் நீ எங்கள் அப்பாவே அடிச்சிருக்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எங்கள் அப்பாவிட்ட இப்போவும் போய் நீ தான் எனக்கு வேணும்னு சொன்னேன்னா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், பட் நான் அப்படி பண்ண மாட்டேன், எங்கள் அப்பாவோட சம்மதத்தோடு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ எங்கள் அப்பாட்ட போய் எப்படியாவது சமாதானம் பண்ணு, எங்கள் அப்பாவே வந்து இவன் தான் உன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லணும், அப்போ தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேறு வழி தெரியாமல் அன்பும் போய் அவரை சமாதானப்படுத்த எவ்வளோ ட்ரை பண்ணுவார். பட் போகிற இடப்பெல்லாம் ரெண்டு பேர்களில் கைக்கில் போகிற மாதிரி பிரச்சனையாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் மறுபடியும் அன்பு தன்னோட அந்த டீம்லேயே போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டீமுக்கே போய் சேர்றக்கு ஐடியா பண்ணுவாப்புல. பட் அந்த டீமில் சின்ன வயசுலேயே அவரை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போயுமே அவர் சேர்க்கறக்கு ஐடியா பண்ண இல்லாமல் இனிமேல் நாங்கள் உங்களெலாம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ கருப்பையாக வந்துட்டு அவன் விளையாடலைன்னா நானும் இந்த டீமில் விளையாட மாட்டேன் பண்ணும்போது ஒன்று இந்த டீமில் நாங்கள் வச்சிருக்கவே இல்லையே, உன்னை ஜோக்கராக தான் நாங்கள் இந்த டீமில் வச்சுருக்கோம், அப்புறம் என்ன நீ இந்த டீமில் வர அப்படின்போது அப்போ சரி ஓகே நாங்கள் தனியாக ஒரு டீமை கூட்டு வரோம், எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்போது தனியாக ஒரு டீமா அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஏன் தோத்துறேன்னு பயப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணதுக்கப்புறம் அவனும் ட்ரிகர் ஆகி ஓகே நான் உனக்கு தரேன், பட் நீ 2 மேட்சில் ஜெயிச்சிரு, 3ஆம் மேட்ச்லேருந்து உனக்கு நான் காசு வாங்கிட்டு உன்னை நான் ஃபைனல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு பந்தயம் போட்டுறாங்க. அன்பும் தனக்குன்னு ஒரு டீம் வச்சுப்பான். பட் இந்த டீம்ல இருந்து ஒருத்தன் நாங்கள் எக்ஸ் ஆயிடுவாங்க 2 பேர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம கருப்பையோட பொண்ணும் கிரிக்கெட் ஆடுறப்போ அவளை சேர்த்துறாங்க. இப்போதைக்கு கெத்து வந்துட்டு ஒரு இடத்துல பெயிண்டர் வேலை பார்த்துட்டு இருப்பேன், அதாவது கருப்பையா வீட்டில் தான் பெயிண்டர் ஒர்க் பண்ணிடுவேன். அப்போதைக்கு இவர் மறந்துட்டு இருந்த ஒரு பொருளை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கெத்துக்கிட்டு சொல்லும்போது கெத்து எடுத்துகிட்டு வருவாப்போ. இப்போதைக்கு அவருமா அங்கே விளையாட வந்திருக்காரு அப்படின்னு நம்ம காத்தாடி கேட்கும்போது ஆத்தாடி அவரெல்லாம் இங்கே வந்தோம்னா பெரிய பிரச்சனையாயிரும், ஏற்கனவே 2 பேரும் பிரச்சனை பண்ணி தான் இப்படி இருக்கீங்க, விட்டுருங்கடா அப்படின்போது இல்லை அவர் எப்படியா நம்ம டீம் விளையாட வைப்போம் அப்படின்னு அன்பு பிளான் பண்ணி அவரெல்லாம் கூப்பிடாதீங்க, அவரெல்லாம் சும்மா சொம்ப அப்படிங்கிற மாதிரி மிரட்டினதுக்கப்புறம் நான் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி விளையாட வந்துடுவாப்புல. பட் அந்த இடத்துல அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அன்புங்கிற மாதிரி அமைஞ்சிடும். ஏன்னா கெத்து இதுக்கு மேலே லப்பர் பந்தில் தான் விளாண்டுட்டு இருப்பாரு, அந்த பந்தில் விளாண்டுருக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் அவருக்கு பேடெலாம் கட்டி விளாண்ட ஒரு பழக்கமே இருக்காது. பட் இந்த இடத்துல அவர் பேர்லாம் கட்டி விளாண்டோன்னா அவருக்கே ஒரு மாதிரி ஆயிரும், அவரால் எந்த ஒரு பந்தையுமே தொடவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல அவரே டிசப்பாயிண்ட் ஆகி அந்த மேட்ச்சில் அவரால் எந்த ஒரு ரன்னுமே எடுக்க முடியாது. பட் அந்த மேட்ச்சில் அந்த ஒரு மேட்ச்சில் அவர் பண்ணது அங்கே உள்ள எல்லாருமே அவரை பார்த்து சிரித்து அவர் ஒரு கோமாளி, அவர் கிரிக்கெட்டே விளையாட தெரியல, சும்மா இதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணி அவரை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அது அவரை தூங்கவே விடாது. அதே மாதிரி அன்புமே சொல்லுவார், அவர் இந்த மேட்ச்சில் தூங்கவே மாட்டார், இன்றைக்கி அவர் பிரச்சனையில் அடுத்த அந்த மேட்ச்சில் விளையாடியே ஆகணும், ஃபைனலில் விளாண்டே ஆகணும் அப்படின்னு தான் வருவாப்பில் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா மேட்ச்லையுமே எவ்வளோ ட்ரை பண்ணியும் கெத்தால் பெருசாக விளாட முடியாது. பட் அன்பு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மேட்செல்லாம் வின் பண்ணி அடுத்தடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பார். இதுக்கிடையில் நம்ம அன்பு எப்படியாவது கெத்தை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கருப்பையை கூட்டிகிட்டு வானேன்
உன் பொண்ணு இதுதானே சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லுவானே நீ சமாதானப்படுத்தியானே அப்படின்னு சொல்லி கெத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போவான். பட் கெத்து வீட்டில் நடக்கிறதே வேறவா இருக்கும். என்னென்னா அந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் கெத்தை எல்லாரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல கெத்து ஒரு கோவத்தில் அன்பு வெறுப்பேற்றணுங்கிறக்காண்டி மாப்பிள்ளை வீட்டை வெள்ளிக்கிழமை வர சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாப்புல. அவன் ஃப்ரெண்டு இவர் சும்மா இது கோவத்தில் சொல்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாம உண்மையிலே வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டை வர வச்சுருவாரு. இவங்க அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் மாப்பிள்ளை வீட்டாளெலாம் இருந்து நிச்சயம் பண்ணுறக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட்டு அந்த இடத்துல கெத்துவே சொல்லுவார், ஏய் நான் ஒரு இதில் சொன்னேன்டா, நீ ஏன்னா அப்படி கூப்பிட்டு வந்துட்டேன், நான் கூப்பிட்டு வரவே சொல்லலை, இதே இது எனக்கு போயில அவங்க அம்மா இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீ பெரிய பிரச்சனையாக பண்ணியிருப்பா, பட் நாங்கிறனால ஒன்றும் சொல்ல முடியாமல் முழிச்சு போய் நிற்கிறா, என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி சரி ஓகே நான் எல்லாத்தையும் போச்சுலையும் போகும்போது அந்த இடத்துல அன்பு நிற்கிறத பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் நின்றுவாப்புல. அதுக்கப்புறம் அன்பும் கற்பகம் போனதுக்கப்புறம் நம்ம கெத்த ஒய்ஃப்கிட்ட யசோதாட்ட பேசும்போது இந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்கா, இந்த பையனே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு பேசும்போது துர்கா வந்துட்டு எனக்கு இனிமேல் விளையாடணும், இந்த பையன் இருக்கேன் அந்த பையன் இருக்கான்னு பேசாதீங்க, நான் கட்டுனா அன்பு தான் கட்டுவேன், இல்லைன்னா யாரையுமே கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. நமக்கு கெத்துக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணுறது தெரியாது. இதுக்கு அடுத்த நாள் யசோதாவை அவங்க மாமியாரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் போனப்போ அந்த இடத்துல அன்போட பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அன்போட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லும்போது அவனை கூப்பிட்டு எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு நீ வந்து ஹாஸ்பிட்டல் வாடான்னு கூப்பிடுங்க, வந்துட்டேன்னா என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னும்போது யசோதா சொன்ன மாதிரி அவரை வந்திருக்க மாட்டாப்புல ஹாஸ்பிட்டலுக்கு. அவரோட ஃப்ரெண்டு காத்தாடியே தான் அனுப்பிடுவாப்புல. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கடுப்பாகி நான் ஏற்கனவே ஒருத்தர் கூட இந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இன்னொரு ஆளும் இந்த மாதிரி வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அதனால் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன் என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சரி ஓகே நான் ஃபைனலாக ஒன்று பண்ணுறேன், ஃபைனல் மேட்ச் என்னைக்குன்னு எனக்கு தெரியும், அன்னைக்கு நான் நிச்சயதார்த்தம் வைக்கிறேன், அன்னைக்கு அன்பு உனக்காண்டி வீட்டுக்கு வந்துட்டானா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், அன்னைக்கு நீ முக்கியம் இல்லை மேட்ச்சு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டானா இதுக்கப்புறம் நான் அவனை விளையாட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பேச விட மாட்டேன், அவனை கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. சரி ஓகே ஒத்துக்கோம். பட் அன்புக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் ஆப்போனன்ட் டீம்கிட்ட போய் மதியத்துக்கு மேலே நம்ம மேட்ச் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு நிச்சயதார்த்த கால் வச்சிருக்கா, நான் நிச்சயதார்த்தம் முடிச்சு தான் வரணும், விருப்பம் தான் மேட்ச்சுக்கு வா, இல்லைனா நீ கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இருந்துரு அப்படிங்கிற மாதிரி அவனை டிசப்பாயின்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. இப்போதைக்கு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி ஓகே ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அன்புக்கு இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு போகிறதா இல்லை ஃபைனல் மேட்ச்சுக்கு போகிறதான்னு தெரியாமல் முழிச்சு போய் உட்காந்துருப்பான். இதே நேரத்தில் அவங்க அம்மாட்ட எப்படியா நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கெத்தும் போய் யசோதாட்ட இந்த மாதிரி சொல்லும் போது யசோதா அவனை அனுப்பி விட்றா மேட்ச்சுக்கு. யசோதா கருப்பையா இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம மேட்ச்சை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அன்பு மட்டும் வராமல் இருப்பாப்புல. அந்த இடத்துல கெத்து இறங்கி ஃபைனல் மேட்ச்சுக்கு போகும்போது இந்த வந்துட்டான்டா ஜோக்கரு, இவன்டா வந்து அடிக்க விட போகிறேன், வந்து டொக்கு வச்சுக்கிட்டு தான்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா அன்பும் அந்த மேட்ச்சுக்கு வந்திருக்க மாட்டாப்புல. அன்பு அதே டைம் தான் நிச்சயம் பண்ண பொண்ணுக்கு போய் நிச்சயம் பண்ணால் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காண்டி நிச்சயம் பண்ணுறக்காண்டி வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டே நடக்கும். பொண்ணு வீட்டுக்கு போனோன்னா யசோதையை பார்த்து துர்கா நான் சொன்னல என் ஆள் வந்துடுவேன்னு, நீ எதுக்கு உள்ளே வர, நீ வரணும் அவசியம் இல்லை, நீ மேட்ச்சுக்கு போ, நீ எனக்காண்டி வருவேன்னு நம்பினேன், அதே மாதிரி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் வரணும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அன்பு அனுப்பிடுவாங்க. இதே நேரத்தில் அங்கிட்டு பார்க்கும்போது கெத்து உள்ளே இறங்கும்போது எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாலில் டொக்கு வச்சுருவா, இதுதான் போன மேட்ச்சில் ஆரம்பித்த மாதிரி இந்த மேட்ச்லேயும் டொக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது நம்ம கெத்தோட ஃப்ரெண்டு பாலை கடவுளுக்கு கொடுத்துருவேன், அடுத்த பாலை தான் அவன் எடுத்துக்குவேன், அடுத்த பால்லேருந்து பாருங்கள் அவனோட ஆட்டத்தானோன்னா அடுத்த பால் போனால் 6 பிறக்கும், எதிரணி டீமோட கேப்டனே பார்த்துட்டு இவரை நான் இங்கேயே பார்த்துருக்கேன் பட் யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஷாக்காகி நிற்பான். இதுக்கப்புறம் கெத்து இறங்கின பால் போதும் 6 அடிச்சுட்டு 94 ரன் அடிச்சிருவாப்பில். 94 ரன் அடிச்சதுக்கப்புறம் இது கடைசி ஒரு பால் 6 அடித்தா அவர் 100 ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஃபஸ்ட்டு சீன்லேயே சொல்லியிருப்பார், தான் ஆடுறத விட தான் அவுட் ஆகிட்டதுக்கப்புறம் தன்னோட எதிர் டீமு அதை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்து ரசிக்கிறதே கெத்துக்கு ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வீம்புக்குன்னே அவுட் ஆகிட்டு தன்னோட ஆப்போனன்ட் டீம் எப்படி கெத்தாக இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவார். அந்த இடத்துல தான் நம்ம கேப்டன் சாங் போட்டு மாஸ் பண்ணி விட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி வச்சு ஒரு டீம்லாம் ஜெயிச்சு இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த டீம் வந்துடும். இந்த டீமு ஓகே அவங்க இவ்வளோ ரன் எடுத்துட்டாங்க, நம்ம எப்படி ரன் எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியுமோ, அன்பு தான் இல்லை பவுலிங் போட டீமில் யாருமே இல்லை பார்த்துக்கோம் அப்படின்னும்போது ஒரு சாங் ஓடும், என்னடா சாங் போடுறாங்க திரும்பி பார்த்தா நம்ம அன்பு வந்து என்னடா அன்பு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, வந்துட்டே அப்படின்போது சரி வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி மேட்ச்லாம் பார்த்தா ஆப்போனன்ட் டீம் ஜெயிச்சிருவாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஆப்போனன்ட் டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னு பார்த்தா அன்பு இடையில சொல்லியிருப்பான், அந்த டீமில் நான் போய் சேரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன், பட் இப்போ வேறொரு பையன் வந்து சேர்ந்துருக்கான், இப்போ தான் அவங்க அந்த டீமே திரும்பி இருக்குது, நம்ம இந்த டீமில் தோத்தாதான் இந்த டீம் தோத்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம், பட் அவர் டீமில் இது வரைக்கும் வேற ஒரு பையன் சேர்ந்ததே கிடையாது, பட் இப்போ தான் வேற ஒரு பையன் சேர்ந்துருக்கான்,
அவன் இந்த டீமில் இருக்கணும்னா நம்ம ஜெயிக்கக்கூடாது, தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீம்புக்குனே தோற்றுருக்கான். ஸோ தோற்றதுக்கப்புறம் கருப்பையா மறுபடியும் ஒரு மேட்சுக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த பசங்க எல்லோரும் இருப்பாங்க, என்னடா வேறு கொடியில் இங்கே பறக்குதா பண்ணும்போது, ஆமாண்ணே அந்த மேட்ச்சில் இவங்க ஜெயிச்சனால தான் நாங்கள் அன்பு ஜெயிக்க முடிஞ்சிச்சு, அதனால் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அவரை எங்கே போனாலும் இவரை கூட்டிகிட்டு தான் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ தான் நம்ம கருப்பையா நினச்சி பார்ப்போம், அன்றைக்கி அன்பு சொன்னது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்ப்பாரு. அதே நேரத்தில் படம் முடிஞ்சிடும். படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி கண்டிப்பாக என்னென்னா, அன்பு அண்டு கெத்து ரெண்டத்தையும் கூப்பிட்டு போய் அவங்க அத்தை அசோதா 2 பேருமே சத்தியம் பண்ணுங்க, இன்னைக்கு அப்புறம் நான் கிரிக்கெட் போக மாட்டேன் அப்படின்னு, கிரிக்கெட் விளையாட மாட்டேன் அப்படின்னு வெளியே அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண சொன்னேன். இதெல்லாம் சகஜந்தே சும்மா பண்ணிட்டு இதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணலாம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சத்தியம் பண்ணிட்டு அதோட அந்த படம் முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும் படம். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல, பட் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.